ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து திருச்சியில் இருக்க பொன்மலை மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ஃபேமஸ்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் குறிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா பெட்ஸுக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இங்கே பெட்ஸில் வந்து எந்த மாதிரியான வெரைட்டியான பெட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. அது தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பெட்ஸ் அங்கே வாங்கினாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற பெட்ஸாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சமாவது தாங்கும். வீட்டுக்கு போனோடனே உங்களுடைய சூழ்நிலைக்கும் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸ்லாம் சேல் பண்ணுற இடம். ஸோ இங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே லவ் பேர்ட்ஸ் நிறையா வாங்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லவ் பேர்ட்ஸ். ஸோ இந்த பேர்டு வந்து நார்மலாகவே வந்து 300லேருந்து, அதாவது 300 ரூபாயிலேருந்து வாங்கலாம். அதோட கலருடைய ஃபேன்சி படி வந்து அவங்க வந்து ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே 400லேருந்து வந்து கப்பல் வந்து தராங்க. அதுவும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே வந்து நிறைய வெரைட்டியான கலர்ஃபுல்லான லவ் பேர்ட்ஸ் தான். அண்டு இதுக்குள்ளே நீங்கள் போகும்போதே பார்க்குறீங்க அப்படின்னாவே அந்த பேர்ட்ஸோட சவுண்டே உங்களுக்கு வந்து அதை வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய காக்டெயில் பேர்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து காக்டெயில் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதோட ஃபேன்சியை தகுந்த மாதிரி, அதாவது எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நார்மலாகவே பார்க்குறீங்க அப்படின்னா 2000லேருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 காக்டெயில் பேர்டு வந்து நம்ம வந்து 4000க்கு அவங்க வந்து வாங்க முடியும். ஸோ நம்ம போயிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த காக்டெயில் பேர்டை வந்து அவங்க வந்து ரொம்பவே டேர்ம் பண்ணி, அதாவது வந்து பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து அழகாக அவங்க ஷோல்டர் மேலேயும் கை காட்டினா கை மேலே ஏறுற மாதிரியும் இப்படியெல்லாம் வந்து பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ காக்டெயில் பேர்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே போயிட்டு வந்து வாங்கலாம். ஸோ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் கலருக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு பேர்டு வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்குறதுக்கு வந்து அழகாக லவ் பேர்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாகவும் இருக்கும். இங்கே கூண்டுகளும் கிடைக்கிது. கூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து கூண்டு வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 பேர்ட்ஸோ இல்லைன்னா 4 பேர்ட்ஸை கம்ஃபர்டபுளாக வளர்க்குறது, அதாவது சௌகரியமாக வளர்க்குறதுக்கு வந்து அந்த கூண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லவ் பேர்ட்ஸ் சாப்பிட்ற அந்த தினை, அதுக்கப்புறமேட்டு கம்பு, சோளம், அப்புறம் அந்த சூரியகாந்தி விதை, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாவே அங்கே வந்து கிடைக்கிது. ஸோ அது வந்து பாக்கெட் வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது சாப்பிட்ற தீனிகளை கூட அங்கே சேர்த்தே வாங்கிட்டு வரலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கூண்டில் பார்த்துட்டு இருக்க இந்த காக்டெயில் பேர்டு தான் வந்து நாங்கள் வந்து ரேட்டு கேட்கும்போது 4000 ருபீஸ் வரைக்கும் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து முயல் கூட வாங்கலாம். ஸோ முயல் வந்து இங்கே ஜோடி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 600 ரூபா சொல்கிறாங்க. பட் அதோடைய ரேஞ்சை பொறுத்து அவங்க வந்து 400 ரூபாய் கூட ஒரு ஜோடியை வந்து முயல் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்னா முயல் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் முயல் கூட வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே நிறைய நாய் வகைகள், அதாவது குட்டி குட்டி நாயெல்லாம் கூட நிறையா வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இந்த நாயோட ரேட்டு கேட்கும்போது இது ஏதோ ஒரு நாய் பேரை சொல்லிவிட்டு அதோட கிராஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 500க்கு வந்து இந்த நாய்க்குட்டி வந்து தரோம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு இந்த நாய்க்குட்டி மட்டும் கிடையாது, நிறைய வெரைட்டியான நிறைய நாய்க்குட்டிகள்லாம் இருந்தது. ஸோ நம்ம வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அது சைஸ், அதாவது வந்து குட்டியாக வந்து நம்மக்கிட்ட பழகிற மாதிரியான சைஸ்லேயே அவங்க வந்து நாய்க்குட்டிலாம் கூட இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ரகமான நாய்க்குட்டிகள் கூட இந்த மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த மார்க்கெட்டில் வந்து நான் வந்துட்டு ஆச்சரியப்படும்படியான நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னா, இது பெட்ஸ், அப்புறமேட்டுக்கு வெஜிடபிள், அப்புறம் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி தான் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நான் போயிட்டு மொபைல் பார்ட்ஸும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது நான் நார்மலாக நம்ம சைட்லலாம் 100 ரூபா கொடுத்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டுவேன். ஸோ எனது கொஞ்சம் பிரேக் ஆகிருந்தது. சரி ஓகே நம்ம வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஒன்று ஒட்டலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் டெம்பர் கிளாஸ் எவ்வளோ சொன்னார்னா 40 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது நம்ம ஒரு நாளாக 100 ரூபாய்க்கு ஒட்டிட்டு அலைஞ்சோம், இப்போ அதிகமாக இல்லாமல் 40 ரூபா கேட்குறாருன்னு சொல்லிட்டு, ஸோ அவர்கிட்ட நம்ம ரியல்மி எக்ஸ்டியை வந்து அப்படியே வந்துட்டு ஒரு டெம்பர் கிளாஸை மட்டும் ஒட்டி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அவரும் வந்துட்டு ஒட்டி கொடுத்தாரு. வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டதுக்கு தாராளமாக எடுத்துக்கங்க ப்ரோன்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக வந்து நான் வேறு கடைகளில் ஒட்டினா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நீட்டாக ஒட்டி தருவாங்களோ, ஷோரூமில் கூட இவ்வளோ பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இவர் வந்து நீட்டாக சூப்பராக வந்துட்டு நம்ம ரியல்மி எக்ஸ்டிக்கு வந்து கிளாஸை வந்து டெம்பர் கிளாஸை வந்து ஒட்டி கொடுத்தாரு. ஸோ இவங்கள்ட்ட வந்து ஹெட்செட்டு கூட ரொம்ப நார்மலாக ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு இருக்குது. பேக் கவர் வாங்குறீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்துட்டு
ரூ. 80, அப்புறமேட்டுக்கு ரூ. 50, இந்த மாதிரி அதோட டிசைன்ஸை பொறுத்து நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம வெளி கடைகளில் போயிட்டு வாங்குறத விட இங்கே வந்து பாதி ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே வந்து மொபைல் பார்ட்ஸை கூட வாங்கலாம். ப்ளூடூத் ஹெட்செட்ஸை கூட இவங்க வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் விசிட் அடித்து பார்த்தீங்கன்னா மொபைல் பார்ட்ஸை கூட ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களால் இங்கே வாங்க முடியும். இவ்வளோ நேரம் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிற எல்லாமே, அதாவது பெட்ஸு சம்மந்தமாக எல்லாமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மார்க்கெட்டில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷும் வந்து, அதாவது கலர் ஃபிஷ்ஷு கூட நிறையா கிடைக்கும். இதில் வந்து நிறையா டைகர் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லைனா ஷார்க்காக இருக்கட்டும், இல்லைனா பிளட் வார்ம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மீன் வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. அது பீட்டாவில் கூட நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயே வந்து கப்புள்ஸும் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க, இல்லைனா ஃபீமேல் மேல்னு சொல்லி தனித்தனியாக அங்கே வந்து மீன் வந்து கலர்ஃபுல்லாக ரொம்பவே கிடைக்கிது. ஸோ இந்த அரோனா மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாவே அவங்க பேசிக்கான சில ரேட் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம விசிட் பண்ண இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொரு மீனும் என்ன ப்ரைஸ் வருது, என்ன ப்ரைஸ்னால் நீங்கள் கொடுப்பீங்க, மொத்தமாக வாங்கினா எவ்வளோ, அப்புறமேட்டுக்கு தனித்தனி ஃபிஷ்ஷாக வாங்கினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் வந்து கேட்டோம். ஸோ அவங்க நீட்டாக வந்து எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வேணால் வந்து பார்ட் 1 நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், முடிஞ்சால் நீங்கள் வந்து ஐகார்டு வச்சு பாருங்கள். ஸோ கலர் ஃபிஷ்ஷை பற்றி தனியாகவே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்கை கொடுத்துருப்பேன், பாருங்கள். உங்களால் வந்து அந்த மார்க்கெட்டுக்கு போனால் எந்த ரேட்டிலேருந்து எந்த ரேட்டு வரைக்கும் எந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா நீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாவே ஃப்ளவர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ரோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் ஒரு பிளான்டே செடியை வந்து சொல்லுவாங்க. இங்கே போனீங்க அப்படின்னா 30 ரூபாலேருந்து பேசி வாங்கினா நம்மளால் 20 ரூபாய்க்கு கூட அங்கே வந்து ரோஜா பூலாம் வாங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த ஒரிஜினாலிட்டி, அதாவது அங்கே இருக்க வாய்ஸை வந்து எடுத்துகிட்டு மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பாருங்கள், அந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னும் உங்கள் இது சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுரேஷ், இது மாதிரி கேட்டுடலாமா? இது மாதிரி வாங்கிக்கலாமா? இது மாதிரி கேட்குறியா?